அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை 2500 எப்போ கிடைக்கும் அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடும்ப தலைவிகள், ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த 2500 நம்ம கைக்கு எப்போ வந்து சேரும் அப்படின்னு தொடர்ந்து இதுக்கான மனுக்கள் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கான கேள்விகளும் அதிகமாகவே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் அமைச்சரான நிர்மல்குமார் அவங்க தற்போது இந்த 2500 உயர்வு எப்போதுலேருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறதும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு, குறிப்பாக யாருக்கெல்லாம் 2500 உறுதியாக கிடைக்கும் அப்படின்றத பற்றியும், அண்ட் உங்களுக்கு இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன இருக்குது, அண்ட் புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள் உங்கள் கையில் இருக்கணும், நீங்கள் ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இனிமேல் அது 2500 உயரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு உங்கள் கையில் சில ஆவணங்கள் சரியாக இருக்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கீழே ஹைப்னு எல்லோக்குள்ள ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இது மட்டும் இல்லாமல் வர செப்டம்பர் மாதம் 2500 கொடுக்க போகிறாங்களா, இல்லை இதே 1000 ரூபாய் தான் மெயின்டைன் ஆகுமா அப்படின்றதையும், வங்கி கணக்கில் எவ்வளவு ஏறும், யாருக்கெல்லாம் இந்த மாதம் அதாவது வங்கி கணக்கில் ஏறப்போகுது அப்படின்றத பற்றியும், யாருக்கெல்லாம் ஏறாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். மத்திய மற்றும் மாநில அரசிட்டேருந்து வரக்கூடிய முக்கியமான நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும், குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் மாதம் வழங்கக்கூடிய உரிமை தொகை 1000லேருந்து 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கான சிறப்பு திட்டமாக அறிவிச்சிருந்தார். அதே போல் ஆட்சிக்கு வந்து கடந்த 3 மாதங்களாக மே மாதம் வழக்கம் போல் 15ஆம் தேதி 1000 ரூபாய் வரவு வச்சது. அதே மாதிரி தான் ஜூன் மாதமும் சரி, ஜூலை மாதமும் சரி 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஆனால் எல்லார்ட்டையுமே எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் சேர்த்து போடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த ஜூன் மாதத்துடைய கணிப்பில் அரசியல் வட்டாரங்களில் மகளிர் உரிமை தொகையில் இருக்கக்கூடிய 60 வயசுக்கு மேற்பட்டவங்களை நீக்கி அவங்கள முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே சேர்த்து மாதம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்க அவங்களுக்கு தற்போது 1500 உயர்த்தி வழங்கலாம் அப்படின்ற அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இன்னும் அது அரசு நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அதுக்கான தீவிர ஆலோசனைகளும் தீவிர நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே மக்கள் மத்தியில் ஜூன் மாதம் 1000 ரூபாய் போடுறப்ப கரெக்டாக அந்த 15ஆம் தேதி அப்போ 500 ரூபாய் சேர்த்து 1500 போட்டுற மாட்டாங்களா, ஜூலை மாதம் வந்த உடனே 2500 போட மாட்டாங்களா அப்படின்னு பயங்கர எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்தது. குறிப்பாக ஜூன் மாதம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கட்டாயம் எல்லா பெண்களுக்குமே 2500 உயர்த்தி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி அதிகமாகவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் ஜூலை மாதமும் 15ஆம் தேதி எதிர்பார்த்தாங்க. ஆனால் 1000 ரூபாய் தான் போட்டாங்க. வங்கி கணக்கில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மட்டுமே வரவு வைக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் ஆகஸ்ட், அதாவது இந்த மாதம் வந்து பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறத பண்ணாங்க. இந்த பட்ஜெட் தாக்கலில் இதுக்கான அமௌண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அதிகமாகவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போவும் அவங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிச்சுது. ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் ஆகட்டும், பிற அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வலியுறுத்திட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி பெண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு அப்படிங்கிறதும் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. நிறைய மனுக்கள் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த 2500 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் வெளியாகவே இல்லை. இனிமே பார்த்தீங்கன்னா வெளியாகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவங்க கிட்ட செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேள்வி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வரலை. முதலமைச்சர் விஜய் அவங்க இதுக்கான நிதி பட்ஜெட் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான நடைமுறை அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனாலுமே மக்கள்கிட்ட செப்டம்பர் 15ஆம் தேதி 2500 வருமா, இல்லை 1000 தான் வழக்கம் போல் வருமா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 2500க்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி 1000 ரூபாய் எல்லாருக்குமே வரவு வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், சில சிக்கல் அப்படிங்கிறதே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் இந்த சந்தேகத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறது. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த உரிமை தொகை லிஸ்ட் எல்லாமே சீரமைப்பு அப்படிங்கிறது ஒன்று பண்ணாங்க. அப்படியே அவங்க சீரமைப்பு பண்ணுறப்ப புதிய லிஸ்ட் வந்து படிப்படியாக தயாரித்தப்ப மக்கள்கிட்ட வந்து அதிகப்படியான கேள்வி என்ன தெரியுமா
இருந்தது. புதிய லிஸ்ட் படி மக்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை குடுப்பாங்களா? அதுக்கு நம்ம புதுசா விண்ணப்பிக்கணுமா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல பழைய லிஸ்ட் படி தான் குடுக்க போறாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதாவது இப்ப ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு ரூ. 2500 போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்துருமா? வராதா? அப்படிங்கிறது பரவலா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது தான். நெறைய சமூக வலைதளங்கள்ல ரூ. 2500 வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாரி கட்டாயம் விண்ணப்பிக்கணுமா? அப்படிங்கிற கேள்வியும் போயிட்டுருக்கு. அது எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற விதமா, திமுக ஆட்சியில யாரெல்லாம் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தாங்களோ, அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த முறையும் வந்து கிடைக்கும். ஆனா, இதுல ஒரு சிலருடைய பேர வந்து நீக்கம் பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஏற்கனவே ரூ. 1000 மாசம் மாசம் வாங்கிட்டு இருந்தாலும், புதிய பட்டியலின் அடிப்படையில உங்களுக்கு 2500 கிடைக்காம போகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படின்னா, 18 வயதுக்கு மேற்பட்ட ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள்ல இருந்து 60 வயதுக்கு மேற்பட்டிருந்தாலும் சரி, 70 வயதுக்கு மேற்பட்ட இருந்தாலும் சரி, 80 வயசுக்கும் மேற்பட்டிருந்தாலும் சரி, கண்டிப்பா அனைத்து குடும்ப தலைவிகளுக்குமே ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த உரிமை தொகை ரூ. 1000 கிடைக்கும் அப்படின்னு திமுக ஆட்சியில சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில ரூ. 2500 பார்த்தீங்கன்னா புதிய லிஸ்ட் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுடைய பெயர் எல்லாமே நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் மே மாதம் அண்ட் ஜூன் மாதம் இந்த இதில் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நிறைய அமைச்சர்கள். 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாரையுமே நீக்கிட்டு அவங்கள முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழே சேர்த்துட்டு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே அவங்களுக்கு இனிமேல் ரூ. 2500 வரவு வைக்கப்படாது. அவங்களுக்கு மாதம் மாதம் முதியோர் உதவி தொகை திட்டம் கீழே இப்போ ரூ. 1000 வாங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அது 1500 வாங்குறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன்படி தான் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லார் பேரையுமே நீக்க போகிறாங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே. நீங்கள் 60 வயசுக்கு மேலே இன்னமும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே ரூ. 1000 வரவு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்போ 1500 முதியோர் உதவி தொகை திட்டத்தின் கீழே கொடுக்க போகிறாங்களோ அப்பையிலிருந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் 21 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டைகளுக்குமே இனிமேலேருந்து மாதம் மாதம் ரூ. 2500 இல்லை ரூ. 1000 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இன்னுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது இதுக்கான தகுதி வரம்புகள் அப்படிங்கிறது வெளியாகலை. ஆனால் அரசியல் வட்டாரங்களை இது எல்லாமே தகுதியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இதன் அடிப்படையில் தான் புதிய லிஸ்ட் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவந்துச்சு அப்படின்னா யாருடைய பேர்னா இருக்கும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2500 கேட்டதுக்கான சந்தேகம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சரே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. காரணம் என்னென்னா நிதி நிலைமை வந்து கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது. இப்போதைக்கு தாய்மாமன் சீர்திட்டம் பேரில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். அதே மாதிரி இது இல்லாமல் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம் 8 கிராம் அதாவது 8 கிராம் தங்க காயின் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அது கூடவே வேஷ்டி சட்டை இது எல்லாமே கொடுக்குறோம். இது எல்லாமே பெண்களுக்காக கொண்டு வந்தது தான். போன ஆட்சியிலனா இல்லை, இந்த ஆட்சியில் தான் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது பல பெண்களுடைய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதனால் பார்த்திங்கன்னா இந்த உரிமை தொகை 2500 அப்படிங்கிறது நிதி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா நிதி அதிகமாகும் பொழுது கட்டாயம் இந்த புதிய லிஸ்ட் எல்லாமே தயாரிச்சிட்ருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட் படி எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் 2500 உயர்த்துறதுக்கு சர்ப்ரைஸாகவும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சர்ப்ரைஸாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாரோட வங்கி கணக்குலையும் இந்த 2500 போடுவாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சட்டப்பேரவை அப்படின்றதுல அடிக்கடி வரக்கூடிய முக்கியமான விவாதமாக இந்த மகளிர் உரிமை தொகை இருக்குது. அதனால் கூடிய விரைவிலே போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கு. அதனால் பார்க்கலாம். ஆனால் இப்போக்கின்னு நிதி நிலைமை மோசமாக இருக்கிறதுனால போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அப்படி போகிறதுக்கான அறிவிப்பு வந்தது அப்படின்னா முன்கூட்டியே நம்ம சேனலில் வீடியோ போட்டுறேன். நீங்கள் சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் வந்து நிர்மல்குமார் வந்து பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகிறப்ப பெண்களுக்கு முக்கியமான சில திட்டங்கள் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்துட்ருக்கோம். அதில் தான் குறிப்பாக வந்து வீட்டோடைய மின்சார பில் வந்து 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்கறது, அதே மாதிரி தங்க மோதிரம், தாலிக்கு தங்கம், இது எல்லாமே அண்ணன் சீர்திட்டம், இது எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, குறிப்பாக பெண்களுக்கு. ஆனாலுமே எல்லாருமே எதிர்பார்க்குறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே நம்மளுக்கு 2500 வராதா அப்படிங்கிறது தான். அதிமுகவும் சரி திமுகவும் சரி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. நல்ல
நல்ல திட்டங்களை புதிய அரசு தொடர்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் மேகதாது விவகாரத்தில் நமது உரிமைகளுக்காக அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. தமிழகத்துடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு அறிவித்த வெள்ளை அறிக்கையிலேயே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது அதிமுகவும் திமுகவும் தமிழகத்தில் மாற்றி மாற்றி ஆண்டிருக்காங்க. ஆனால் நிதி நிலைமையை பெருக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா அரசு அப்படிங்கிறது இப்போ அதுக்கான ஒரு முன்னேற்பாடு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கடன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சாகணும். இந்த 2500 கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வழக்கம் போல் போன ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நலத்திட்டமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா அது இந்த ஆட்சியிலையும் தொடரும் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார். அதில் தான் உதாரணமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இலவசமாக பேருந்து சேவை அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தார். அதை இப்போவுமே நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கார் நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதல் தகவலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 13 லட்சம் கோடிக்கு மேலே இவங்க எல்லாருமே கடன் சுமத்திட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலையில் மின்சாரம், போக்குவரத்து கழகம், ஆவினை இது எல்லாத்தையுமே இழுத்து மூடக்கூடிய அந்த நிலைமையில தான் இருக்குது. இதை எல்லாத்தையும் சீரமைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை, நிதி நிலைமை அப்படிங்கிறது பெறட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி விவசாய கடன் விவகாரத்தில் தெளிவாக கூறியிருக்கிறோம். விவசாய கடன்கள் அப்படிங்கிறது 75,000 வரைக்கும் முழுவதுமாகவே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி முதலமைச்சர் அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னு நிர்மல்குமார் அவங்க அந்த அமைச்சர் அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க. இதோட அடுத்த கட்டமாக மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் நம்ம 1000 ரூபாய் வாங்கிட்டுருக்கோம். திரும்ப 2500 உயர்த்துறப்ப நம்ம போய் விண்ணப்பிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தகுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு பழைய லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதில் தகுதியின் அடிப்படையில் தானே எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு இருக்கு. அதில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பேர் எல்லாத்தையுமே நீக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 60 வயசுக்கு உள்ளாரையே இருந்தாலும் சிலர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேராக இருக்கலாம், இல்லை பணபலம் படைச்சவங்களாக இருக்கலாம், இல்லை அரசியல்வாதிகளுடைய அந்த கையாடுதலுக்கு உட்பட்டு நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்கலாம். இது எல்லாத்தையுமே அரசு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி எல்லாரையுமே நீக்கிட்டு இறந்தவோ பேருக்கு இந்த லாஸ்ட் 3 மாதத்துலேயே அவங்க பேருக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் அரசு கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறதுனா கட்டாயமாக்கியிருக்கு. குறிப்பாக இகேஒய்சி அப்படிங்கிறது நீங்கள் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருமானன்றதே கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் 1000 ரூபாய் வாங்கினாலும் இகேஒய்சி அப்படிங்கிறது கட்டாயம் அமலுக்கு வரணும். அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அமல்படுத்தியிருக்கு மத்திய அரசு அப்படிங்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க. இகேஒய்சி அப்படிங்கிறது வெறுமனே உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு மட்டும் கிடையாது, வங்கிகளில் இருக்குது, கேஷில் இருக்குது. இதை பற்றின எல்லா உத்தரவுகளும் மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி ஈவினிங் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். மறக்காமல் நீங்கள் அதை பார்க்கணும். ஏன்னா மத்திய அரசு அப்படிங்கிறது நிறைய புதிய உத்தரவுகளை கொடுத்துருக்கு. கேஷ்லேயும் சரி, வங்கி கணக்குலேயும் சரி, ரேஷன் கார்ட்லேயும் சரி நிறைய விஷயங்களை நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும். மறக்காமல் அதை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு கீழே தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் அட்டை அப்படிங்கிறது வச்சுருந்தா மட்டும் பத்தாது, அதில் உங்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது இருக்கணும். குடும்ப தலைவர் அப்படின்ற பேசிக்கில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய நேம் அப்படிங்கிறது இருக்கிறது அவசியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வயசு 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். அண்ட் உங்களுடைய ரேஷன் கார்டோட வகை அப்படிங்கிறது அது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்கணும். குறிப்பாக ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1.5 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே மாதம் 2500 ரூபாய் இனிமே போட்டாங்க அப்படின்னா அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வரி கட்டிகிட்ருக்கீங்க, ஜிஎஸ்டி மாதம் மாதம் கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி கட்டல, நான் இப்போலேருந்து தான் கட்டுறேன் அப்படின்னாலும் சரி, உங்கள் பேர் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே நீங்கள் அங்கன்வாடியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை அப்படின்னா கிளர்க்காக வேலை பார்க்குறீங்க, ஆனால் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக என்ன வேலையாக இருந்தாலும் சரி அவங்க யாருக்குமே மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே போன ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. அதையும் அரசு தரப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த இகேஒய்சி அப்படிங்கிறது எல்லாமே முன்பதிவு கட்டாயம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சில தகவல் அப்படிங்கிறது வருது.
நீங்கள் இதுவே புதுசாக விண்ணப்பிக்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்தில் போய் விண்ணப்பிங்க. உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் ஐடி அண்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு அண்ட் இது இல்லாமல் உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் எண் அப்படிங்கிறது இது மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே நீங்கள் உங்களுடைய பேர் வந்து அப்ளிகேஷனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அங்கே அது மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதில் நீங்கள் தகுதியானவங்களாக இருந்தீங்க அப்படின்னா பழைய பட்டியலில் சேர்க்கப்படுவீங்க. அதாவது மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அதில் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி என்னென்ன ஆவணங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடியவங்க, அதாவது 1000 ரூபாய் மாதம் மாதம் வாங்கிட்டுருக்கேன், 2500 உயர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு அது கரெக்டாக வந்துடணும், எந்த வித தங்குதடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்தை செஞ்சுருக்கணும். ஒன்று வந்து உங்களுடைய வங்கி கணக்கோட ஆதார் எண் இணைச்சிருக்கக்கூடிய அந்த பேங்கை வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் அப்படிங்கிறத வச்சுருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அக்கௌண்ட் எஸ்பிஐயில், இந்தியன் பேங்க்கில், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில், கனரா பேங்க்லன்னு ஒவ்வொரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஆனால் மெயின்டைன் பண்ணுறது ஒரு அக்கௌண்ட்டாக தான் இருக்கும், இல்லை 2 அக்கௌண்ட்டு தான் இருக்கும். மிச்ச பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டில் வாங்கிட்டுருக்கீங்க, ஓகே. அதாவது இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருது. அந்த உரிமை தொகை வர்ற அக்கௌண்ட்டில் ஆதார் ஐடி இணைஞ்சிருக்கான்னு பாருங்கள். அதை கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த வங்கி கணக்குக்கு ஆதார் ஐடி கொடுத்துட்டு அதுக்கான மொபைல் எண் அப்படிங்கிறது, வங்கிக்கும் ஒரு மொபைல் எண் கொடுத்துருப்பீங்க, ஆதார் ஐடிக்கும் ஒரு மொபைல் எண் கொடுத்துருப்பீங்க. அது 2மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துருச்சு அப்படின்றத குறுஞ்செய்தியாக வர்றது இந்த மொபைல் நம்பர் தான். அதே மாதிரி ஓடிபி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குமே இந்த மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களோட ஆதார் ஐடி, மொபைல் எண், அதே மாதிரி வங்கி கணக்கு, இது 3மே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது வேறு அக்கௌண்ட்லேருந்து ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டுருக்கேன், இப்போ அக்கௌண்ட் மாற்றலாமா, எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து வருது, இல்லை ஆக்சிஸ் பேங்க்கில் வருது, ஆனால் நார்மலாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பேங்க்கில் வரல, ஆனால் வேறு பேங்க்கில் வருது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் அந்த பேங்கை மாற்றாதீங்க. ஏன்னா மாற்றினீங்க அப்படின்னா வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் ஆதார் ஐடி இணைச்சிருக்கீங்களோ அந்த பேங்குக்கு மட்டும்தான் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வரும். அதனால தான் உங்களுக்கு வேறு பேங்குக்கு வருது. குறிப்பாக நிறைய பேர் வந்து இதை சேஞ்ச் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா சில மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மகளிர் உரிமை தொகை வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாத அக்கௌண்ட்டுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வருது அப்படின்னா மினிமம் பேலன்ஸை அந்த அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை ஃபுல்லாக தொடச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்கௌண்ட்லேருந்து எப்போவுமே சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ற பேசிக்லையும் சரி, எஸ்எம்எஸ் சார்ஜ், இது எல்லாமே பிடிச்சிட்டே இருப்பாங்க. 25 ரூபா, 150 ரூபா, 100 ரூபா, அந்த மாதிரி அது மாதிரி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி பிடிச்சாங்கன்னா 0 பேலன்ஸில் போய்டும், மைனஸ் பேலன்ஸில் போய்டும், இல்லைன்னா பிளாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனாலேயும் மகளிர் உரிமை தொகை வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க, யார் யாருடைய பேரெல்லாம் பட்டியலில் இணைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலுமே நம்மளால் பார்க்க முடியும். அதையுமே டீட்டெயில் அப்டேட்டடாக நம்ம சேனலில் போகிறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஹை பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹை பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.